வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் த ட்ரைப். போன வாரம் பாட்காஸ்டில் நம்ம த ஃபினிஷ் வே அப்படிங்கிற புக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஃபின்லாண்ட் மக்கள் எப்படி ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுடைய ஃபிலாசபிஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய டிசிப்ளின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன? நீள்மீட்சி, மீள்திறன் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேஷன் வருது. பேசிக்காக நம்ம ரெசிலியன்ஸ்னால் என்ன வச்சுருப்போம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுலேருந்து எப்படி ஃப்ளெக்சிபிளாக சந்தோஷமாக மீண்டு வராங்க, அந்த பவுன்ஸ் பேக்கும்பாங்களே, அது எப்படி அவங்க வராங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்களால எப்படி அதை சந்தோஷமாக கடந்து போக முடியுது, இது எல்லாமே ரெசிலியன்ஸ் கீழே வரும். பாசிட்டிவ் சைக்காலஜியில் ரெசிலியன்ஸ் பற்றி பேசும்பொழுது ஒரு மனுஷன் ஒரு பெரிய பெரிய கஷ்டத்தையோ இல்லை ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸையோ அவன் எதிர்கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அவன் மீண்டு வரத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உதவுறது கிடையாது. பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, வேரியபிள் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ரேஷியோ மாறலாம், பட் பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவனோட ரெசிலியன்ட் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அந்த ரெசிலியன்ஸை என்னென்னலாம் இம்பேக்ட் பண்ணுது, என்னென்ன விஷயங்கள் ஒருத்தனை ஒரு துக்கத்துலேருந்தோ ஒரு கஷ்டத்துலேருந்தோ மீண்டு வரதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுதே ஒரு பக்கெட் ஆஃப் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு மனுஷன் மீண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொதல் விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். ஒரு விஷயம் தனக்கு நடக்குது அப்படின்னா அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எனக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை டினை பண்ணிவிட்டு சுற்றாமல் இந்த விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை ஏற்றுக்கிறது. செல்ஃப் அவேர்னஸ் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் போயிட்டு வரோம், நமக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது, வேறு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, வேறு எதுவும் சமைச்சு சாப்பிட பிடிக்கல, டிவி பார்க்க பிடிக்கல, யார் கூடயும் பேச பிடிக்கல. ஆனால் என்ன தோணுது, ஏதாவது பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை நல்லா சூடாக பரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை கேக்கு, ஐஸ்கிரீமு, எதெல்லாம் நமக்கு வேண்டாம் டயட்டுன்னு ஒதுக்கி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம முதல்ல சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ நமக்கே தோணும், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் இந்த விஷயம் தான் செய்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு இது மாதிரி சேலஞ்சஸ் நடக்கும் பொழுது நான் எதிர்பார்க்காம அவுட் ஆஃப் ரொட்டீனு ஒரு பிரச்சனையோ ஒரு சேலஞ்சோ எனக்கு வரும்பொழுது நான் இது மாதிரி மாறுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். அடுத்த விஷயம் செல்ஃப் ரெகுலேஷன். அடுத்த விஷயம் என்னவாக இருக்கும்? ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நான் பரோட்டா சாப்பிட போகிறேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் ரெகுலேட் பண்ணிக்கிறேன். எது மாதிரி ரெகுலேட் பண்ணுறேன்னா, ஓகே எனக்கு தெரியும் நீ கஷ்டத்தில் இருக்க, எரிச்சலில் இருக்க, இதை தான் நீ செய்ய போகிற, ஆனால் இதை செய்யாத, ஏன்னா நாளைக்கு நீ வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவ. உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன நீயே தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு நம்மளே பேசிக்கிறது. ஓகே, இப்போ உன்னோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இதை சாப்பிட போகிறேன். ஆனால் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வெளியில் ஒரு வேளை நடந்து போயிட்டு வந்தேன்னா நீ நல்லா ஃபீல் பண்ணுவியா இருக்கும், இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் நீ நல்லா ஃபீல் பண்ணியா இருக்கும் அப்படின்னு நமக்கு நம்மளே பேசி நம்மளை ரெகுலேட் பண்ணிக்கிறது. சூடாக இருந்தால் சில்லுன்னு இருந்தால் சூடாகவும் மாற்றிக்கிறது. அதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். அடுத்தது மென்டல் அஜாலிட்டி. அது என்னென்னா, ஓகே இந்த விஷயம் எனக்கு இப்படி நடந்துருச்சு, சின்ன குழந்தைங்க மாதிரி ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் ஸ்கூலில் போகவே முடியாது, யாருக்கு முன்னாடியே மோத காட்ட முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம இது இன்றைக்கான பிரச்சனை, 5 வருஷம் கழிச்சு இது இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குமா, இல்லை நான் தான் அதை பிரச்சனையாக பார்க்குறேன், மற்றவங்க இதை ஒரு பிரச்சனையாக பார்ப்பாங்களா, அது மாதிரி 360 டிகிரிஸில் அதை பார்க்குறது, ஒரு பேர்ட்ஸ் ஐவியூவில் பார்க்குறது, இது மாதிரி பார்த்து இது நிஜமாகவே பிரச்சனை தானா, இதுக்கான சொல்யூஷன் இப்போ வேணுமா, இல்லை நாளைக்கு தூங்கி எழுந்தால் கூட பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு அந்த மென்டல் அஜிலிட்டி, அந்த மூளையை யூஸ் பண்ணி நம்மளை இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நினைவு தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஓகே இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இதை வெயிட் பண்ணலாம், இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மென்டல் அஜிலிட்டி. அடுத்தது மிக முக்கியமான ஃபேக்டர் இன் எனி ஒன்ஸ் லைஃப், எஸ்பெஷலி இன் ரெசிலியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்டிமிசம். ஆப்டிமிசம்ங்கிறது என்னென்னா, கால் உடஞ்சிருச்சு, எனக்கு கால் உடஞ்சிருச்சு, இனிமேல் நான் ஒரு ஷூ தான் வாங்கி போட்டுப்பேன் அப்படிங்கிறது ஆப்டிமிசம் கிடையாது. எதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதை மீறியும் எனக்கு நல்லது நடக்கும், இந்த விஷயத்துலேயும் எனக்கு ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆப்டிமிசம். ஆப்டிமிசம்லேயே டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படிம்பாங்க. இந்த ஒரு ஷூ ஒரு கால் உடஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு ஷூ தான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூட அந்த கேட்டகரியில் நம்ம வச்சுக்கலாம். என்னால் எது கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் இன்னொரு காலை வளர்த்துக்க முடியாது, என் கண்ட்ரோலில் இல்லாதனால நான் அதை பற்றி நான் கவலைப்படாமல் எதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இனிமேல் நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதை பாசிட்டிவாக ஆட்டிடியூடோடு பார்க்குறது தான் ஆப்டிமிசம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் எனி ஒன்ஸ் லைஃப், எஸ்பெஷலி ரெசிலியன்ஸில். அடுத்தது செல்ஃப் எஃபிகசி. சில பேர்னா பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் எக்கச்சக்கமாக வேலை செய்வாங்க. ஒரு கதை சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பூதம் இருக்கும், அந்த பூதம் வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூதம் வரும், கிணத்துலேருந்து கிளம்பி வந்துடும்.
அந்த ஒரு விவசாயி குடும்பத்தில் அந்த பூதம் வந்து இருக்கும். அது சொல்லும், எனக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கணும், எனக்கு எப்போ நீங்கள் வேலை கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களோ அப்போ நான் உங்களை சாப்பிட்ருவேன் அப்படிங்கும். அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன விவசாயத்துலேயே வேலை இல்லாமல் இருக்க போது எல்லா வேலையும் நான் உனக்கு தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். மாடை பார்க்குறது, கண்ணுக்குட்டி பார்க்குறது, கோழி மேய்க்கிறது, எல்லா வேலையும் கொடுப்பான். வயலில் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செய்யணும், அந்த அறுவடை பண்ணுறது எல்லா வேலையும் கொடுத்துட்டே இருப்பான். பூதம் டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு போயிடும். அடுத்து வீட்டு வேலைகளையும் கொடுப்பான், அதையும் முடிச்சிடும். இவனுக்கு நாளாக பயமாக ஆரம்பிச்சிடும். ஐயோ இது என்ன சீக்கிரம் முடிச்சுட்டே இருக்கே, சாப்பிட்ரும் போலையே அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அப்போது அவங்க அம்மாட்ட போய் புலம்புவான், ஐயோ தெரியாமல் அந்த பூதத்தை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு வேலை கொடுக்கலான்னு அது என்ன சாப்பிட்ற போதுமா அப்படிமா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கடா பயப்படுற, பூதத்தை என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படிம்பாங்க. இவன் கூட்டிகிட்டு போனவொடனே அவங்க அம்மாவுக்கு தலையில் சுருட்ட முடியை எடுத்து பூதத்திட்ட கொடுத்து, இந்தா வேறு எதையுமே யூஸ் பண்ணாமல், வேறு எந்த டூலும் யூஸ் பண்ணாமல் இதை நீளமாக்கி கொடு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சுருளே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி 2-3 முடியை கொடுத்து இதை நீட்டி பாரு, இல்லைன்னா நீ ஓடி போயிடணும் அப்படிம்பாங்க, இல்லைனா நான் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த பூதம் சுருட்ட முடியை வச்சு விரித்து பார்க்கும். அது நிறுத்தவே முடியாது. அகெயின் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்ட்ரைட்டன் பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை தோல்வியை வந்து ஒத்துக்கும். அப்புறம் அந்த பாட்டி சொல்லிடுவாங்க, நான் சொல்லும் பொழுது வேலை செய்யணும், இல்லைனா அமைதியாக ஓரமாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு பூதத்தையே அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு ட்ராமா அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும், உடனே எக்கச்சக்கமாக வேலை செய்வாங்க. நம்ம நினைப்போம், இப்போ தானடா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு, உட்காருங்கடா அப்படின்னா உட்கார மாட்டாங்க. உடனே நான் புதுசாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கிறது, கிளம்பி கோயிலுக்கு போகிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒர்க் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறது, இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்குள்ளேயே நிறைய பேர் இது மாதிரி இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணால், ஏதாவது ஒரு விஷயத்தில் செல்ஃப் எஃபிகசி, நான் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து தகுதியுள்ளவ தான், எனக்கு அந்த வக்கு இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது. அது மூலமாக அவங்க ரெசிலியன்ஸை வளர்த்துக்கிறாங்க. இது மாதிரி கேட்டகரியில் என்னையும் சேர்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் தான் என்னால் ரன் பண்ண முடியும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அதுக்கடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம்னா ரிலேஷன்ஷிப்ஸ். எந்த ஒரு அட்வர்சிட்டி, எந்த ஒரு சேலஞ்ச், எவ்வளோ பெரிய சோகம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளை சுற்றி நம்ம உறவுகளோ, நம்ம நட்புகளோ, நமக்கு மனசு பிடிச்சுக்குவாங்களோ, நம்ம கூட இருக்கும் பொழுது இட்ஸ் ஓகே, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மீள்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. நல்ல சந்தோஷமான விஷயத்தில் சேராத்தி கூட துக்க வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு துக்க விசாரிக்க போனால் கூட அவங்களுக்கு நம்மளை ஞாபகம் இருந்திருக்காது, நமக்கு அவங்கள ஞாபகம் இருந்திருக்காது. பட் அவங்களுக்கு அதை நம்மளை பார்க்கும்பொழுது தோணும், சரி நமக்கு நான் உயிராக நினச்ச ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, ஆனால் நமக்கு தெரியாதவங்க, நமக்கு இவங்க புரியாதவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம கூட நிற்கிறாங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ மோசம் கிடையாது, வாழ்க்கையில் இன்னமும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவங்கள மீட்டு கொண்டாந்துடும். நம்ம பெருசாக அவங்கக்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், நிறைய வந்து ஃபிலாசபி சொல்ல வேண்டாம், நிறைய பண உதவியோ உடல் உதவியோ செய்ய வேண்டாம். அவங்க கூட உட்காந்துருந்து பொறுமையாக அவங்களுக்கு ரொம்ப டூ மச் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காம அவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேட்டாலே போதும், அவங்க ஈஸியாக மீண்டு வந்துடுவாங்க. கடைசியாக இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான், அதுதான் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ். எல்லோரும் நம்மளை மீறி ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. அது கடவுளாக இருக்கலாம், இல்லை யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலாம், மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது. கடவுள் அவ்வளோ தப்பாக என்னை விட்டுற மாட்டார், எப்படி இருந்தாலும் என்னை மீட்டு கொண்டாந்துருவார், ஏதாவது ஒரு வழி கொடுப்பார். நான் இந்த உலகத்தில் இங்கே பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, இந்த கஷ்டத்தினால நான் ஓஞ்சு போயிட மாட்டேன், இதை மீறி நான் வருவேன், இதிலிருந்து நான் வெளியில் வரும்பொழுது ஒரு நல்ல லேர்னிங்கோடு வருவேன், மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். ஏன்னா கடவுள் என்னை அதுக்காக தான் படைச்சிருக்கார். என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபு இங்கே உட்காந்து அழறது கிடையாது, வேறு எதுவும் எனக்கு ஒரு உயரிய எண்ணமும் நோக்கமும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறோம் இல்லையா, அதுதான் அந்த பர்பஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் ஆர் கனெக்ஷன். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்கும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் ஒரு பெரிய கஷ்டம் நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்களா, எப்படி மீண்டு வந்தீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்ல ஒரு கதையாக கேளுங்களேன். இதில் ஏதாவது 1-2 ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக எந்த ஒரு கஷ்டத்தையும் மீறி வர முடியும். ஈஸியாக மீறி வரோமோ இல்லையோ கண்டிப்பாக மீண்டு வர முடியும். அதுலேருந்து வெளியில் வரும்பொழுது நம்ம அதை விட சக்தி வாய்ந்தவர்களாக, நல்ல ஸ்மார்ட்டானவங்களா, நல்ல திறன் வாய்ந்தவர்களாக நம்ம வெளியில் வருவோம். இந்த பாட்காஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வைப் வித் த ட்ரைப்.